ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யுவர் பிரியம் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டியாக ஒரு வீடியோ பார்க்கலாமா? வாங்க. என்ன வீடியோனா, என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவோட படத்துக்கு போகலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பிளான் போட்டோம். அந்த பிளானுக்கு ஏற்றபடியாக 2 பேர் ரெடி ஆகிடுங்க, நீயும் தம்பியும் ரெடி ஆகிடுங்க, இன்றைக்கி நான் உங்களை தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். சும்மாவே வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டா ஜாலியாக கிளம்பிடுவோம். அந்த மாதிரி சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி கடைன்னு ஃபாஸ்ட்டாக அந்த சண்டே அன்னைக்கு எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு ஈவினிங் 6:30 ஷோக்கு 6 o'clock வீட்டை விட்டு கிளம்பி குடுக்குடுன்னு ரெடியாகி நானும் என் பிள்ளையை சேர்ந்து ரெடியாகி படத்துக்கு போகணும். 6:30க்கு கரெக்டாக என்ட்ராகிறோம். கரெக்டாக படத்தை போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக மயிலன் அழுவானுன்னு நினச்சேன். பட் மயிலன் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. மயிலன் இவ்வளோ தூரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறது. அவங்க அப்பா கூட இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து அந்த ஃபிலிமை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் பார்த்துருப்பார், கொஞ்ச நேரம் சென்று தூக்கத்தை போட்டார். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்டர்வல் வர வரைக்கும் ஃபுல்லாக இருக்கிறது தூக்கம்தான். இன்டர்வல் முடிச்சுட்டு அங்கே ஜாலியாக அவங்க அப்பா போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் அவரும் எந்திரிச்சு உட்காந்து கடன்னு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் திரும்பி அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த சீன்ஸ்லாம் வர வர கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்த்துக்கிட்டு இருக்க கேப்பில் திடுப்புன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஆள் தாங்க அது சொல்லிட்டு படம் கூட இன்டர்வல் போட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்களா, சரி ஓகேன்னு எந்திரிச்சு வந்துட்டோம். பட் படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு நல்ல ஃபிலிம். நான் மெயினாக போனதுக்கு காரணம் ஒரு ஹீரோயின்ஸோட ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் போயிருந்தேன். அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயின் ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. காரணம் ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் கராத்தே பழகிக்கிறது, அவங்க ஃபைட் பண்ணுறது, அந்த சீன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணுன்னா இந்த மூவி ஓரளவுக்கு குட்டான ஒரு மூவி தான், நல்ல மூவி தான். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஓகே, இந்த அளவுக்கு பார்க்க விட்டானே அது வரைக்கும் ஹாப்பின்னு தான் இருந்தார். பட் நான் தான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூட்டு போனது என்னமோ அவர், ஆனால் அட் லாஸ்ட் நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக இருந்து பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு இந்த மூவி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாகவே இருந்த டைம் ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இந்த சண்டேவை பொறுத்த வரைக்குமே எப்போயுமே ஒரு ஸ்லோ டேன்னு தான் நான் வச்சுருப்பேன். ஆனால் அன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடியாகி கடன்னு ரெடியாகி போனது ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நம்ம வெளில போகிறோன்னா குழந்தைகளுக்கு ஃபுட்டு பார்த்து கொடுக்கணுங்கிறத எனக்கு அந்த இடத்துலையே என் மகன் உணர்த்திட்டான். சரி, ஓகே, இதுலேருந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கு. எப்போயுமே நம்ம அவுட் சைட் ஃபுட் கொடுக்குறோன்னா அந்த ஃபுட் ஹைஜீனாக இருக்கும், ஆயில் கண்டென்ட் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணுங்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பாய்.